ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவலான டாக்கோட இந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். வழக்கமாக இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஆளாக வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கே வந்து நல்லா தெரியுது, ரெகுலராக வீடியோஸில் அப்லோட் பண்ணுறதில்ல. எதுவுமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு என்கரேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நம்மளை யாரும் நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லணும், நம்மளுக்கே ஒரு டிமோட்டிவேட் வரும். அந்த மாதிரி தான் எனக்கும் கொஞ்ச நாள் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம எதுக்கு கிவ் அப் பண்ணோம், ரொம்ப ஆசையோடு பேஷனோடு தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் என்ன ஒரு சுயநலம் இல்லாமல் நம்ம வந்து இருக்கிறத தான் போடணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சிது. நானும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி கொஞ்சம் ட்விட்டர்லாம் பார்த்து அப்படி பண்ணியிருந்தேன்னா ஓரளவுக்கு நான் ரீச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அதிகமாக ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்காது, வெளியில் சுற்றுறதோ அப்படி இப்படிலாம் இருக்காது. அதனால் நம்ம வீடியோ வந்து மோஸ்ட்லி வந்து அட்ராக்டிவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் புரிஞ்சுருக்கேன். எது எப்படியோ என்னோடய வாழ்க்கையிலே நான் ரொம்ப ரசித்து ருசிச்சின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆசைப்பட்டு நானே எனக்கேன்னு நான் பண்ணது இந்த யூடியூப் தான். அதனால் வந்து இதை குவிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சது அப்பப்போ வந்து நான் ரியலாக என்ன சொல்கிறது, முழு மனசோட உண்மையை மட்டும் தான் நான் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எப்போவுமே வந்து ஃபாரெவர் கிரேட்ஃபுல்லாக நான் இருப்பேன். புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல கண்டென்ட் தான் நான் கொடுப்பேன். இப்போ கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிறதுனால கொஞ்சம் எனக்கும் வந்து என்ன பண்ணுறது, ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கார். நாங்கள் 3 பேர் தான். நான் என்ன பண்ணுறது எனக்கே புரியல. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லோன்லியாக, ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாத்தையும் வந்து கடந்து தான் வரணும்னு நினைப்பேன். எப்போவுமே ஒன்று நினச்சிக்குவேன், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் வரட்டும், வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அது வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து கடந்து போனதுக்கப்புறம் புயலெல்லாம் எப்படி கடந்தால் ஒரு அமைதி இருக்குமோ, அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் கடந்ததுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக தான் லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே நினச்சிட்டே போயிட்டுருக்கேன். லைஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போல்லாம். தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் பாருங்கள். நம்ம அம்மான்ற ஒரு பொறுப்பில் இருக்கும்போது எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வரும், அந்த 100 யானைக்கு சமமான ஒரு பவர் வரும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் இப்போ இருக்கேன். இதுவும் கடந்து போயிடும்னு சொல்லிட்டு லைஃப் வந்து ஒரு நாளை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். நீங்களும் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்போவே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க. அதையே வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டு என்ன நடக்குமோ நினைக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் அந்த டைம் வந்து அது மூவ் ஆன் பண்ணி போயிட்டே தான் இருக்கும். லைஃப் வந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிட்டு ஜாலியாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டை வந்து ருசித்து வாழுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் டு த கண்டென்ட். இன்றைக்கி வந்து 1 பாட் புளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். புளி சாதத்துக்கு எப்போயும் நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணுவோம். அந்த பவுடர் வந்து ரொம்ப லிமிட்டாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம அம்மாலாம் வந்து அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பவுடரில் எதுவும் ரெடி பண்ணி போட மாட்டாங்க. அப்படியே புளி காய்ச்சி பண்ணுவாங்க. அது டேஸ்ட் வந்து இதில் அப்படியே இருக்கும். கொஞ்சமாக வந்து ப்ரோட்டீனுக்காக இந்த பவுடரில் அரைச்சி போட்டுக்கலாம். நிறைய போட்டோன்னா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி டாமினேட் பண்ணிவிடும். புளி வந்து தேவையான அளவுக்கு நான் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணின்னா 1 டம்ளர் ஃபுல்லாக புளி தண்ணி. அதுவும் நான் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி தெரியும் இது. இந்த புளி வந்து கலர் அந்த மாதிரி ரொம்ப பழைய புளி. பூண்டு மட்டும் கொஞ்சம் தாளிக்கும் போது நிறைய சேர்த்துட்டோன்னா புளி சாதம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். புளி சாதம்னாவே உருளைக்கிழங்கு தான். அதனால் உருளைக்கிழங்கு மசாலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கிட்டேன் குக்கரில். பொரியல் மாதிரி பண்ணுறத விட எனக்கு இந்த மாதிரி கூட்டு மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு. தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணி பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த மெத்தட் பிடிக்கும். அதனால் இதே மாதிரி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூக்கெல்லாம் போட்டோன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா வந்து அந்த மசாலாலாம் கோட்டாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும். குழந்தைங்க வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. அன்றைக்கி ஸ்கூல் லீவு. டிவி ஆஃப் பண்ண சொன்னதும் டக்குன்னு ஆளுக்கு ஒரு வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு டபுளாக வேலை வச்சுட்டு இருந்தாங்க. பெட் ஸ்ப்ரெட் வந்து அப்போ தான் போட்டிருந்தேன். அதை தூக்கி கீழே போட்டு வேறு போடுறேன்னு போட்டு, சரி நம்ம வந்து வேலை செய்யும்போது நம்ம குழந்தைங்கள வந்து
டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு கீழெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு கூட்டிகிட்டு இருந்தார். க்ளீனாக பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீனாக இருக்கணுமா. ஆனால் வந்து அதிகமாக குப்பை போட்டு எல்லாம் பண்ணுறதே இவங்க தான். சரின்னு சொல்லிட்டு அதையே ரசிச்சுட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் வந்து நமக்கு கேர்ள் பேபி இல்லைன்ட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். அந்த நேரம் பார்த்து இவங்க நான் அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன்னு செய்யும்போது கொஞ்சம் வந்து மனசுக்கு கொஞ்சம் கூலாகிடும். பரவாயில்ல நம்ம குழந்தைங்கள வந்து வேலை செய்கிறாங்க, நம்ம இப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், எல்லா வேலையுமே எல்லாருமே பார்க்கணும், கேர்ள் பேபி தான்லாம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கள வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி சின்ன சின்ன வேலை அவங்க வேலையை அவங்களே பார்க்குற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க கரெக்டாக வந்து வெல் மேனர்டு குழந்தைங்களாக இருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் விட்டுட்டு பின்னாடி வந்து வேலை செய்யலை, வேலைன்னா அவங்க சாப்பிட்ட பிளேட் எடுக்கிறதோ ஏதோ சின்ன சின்ன வேலை தான். அந்த சின்ன வேலை நமக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்தோம்னா நான் வந்து என்னோட தம்பி என்னோட முன்னாடி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு நான் இப்போ உஷாராயிட்டேன். எல்லாருமே ஈக்குவலாக வேலை வாங்கணும், குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும், வீடு இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நம்ம டவுன் ஆகும்போதும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவலினா தைலம் தேய்க்கிறது, காலை பிடிச்சி விட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் தனியாக இருக்குன்னா வேலை செய்யும்போதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் உட்காரும் போது நம்ம மனசு என்னவோ கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஊரில் இருந்தால் நம்ம அங்கே போகலாம், இங்கே வரலாம், எல்லோரையும் பார்க்கலாம், நம்ம இங்கே லோன்லியாக இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து உட்காரும்போது நமக்கு அப்படியே அவ்வளோ ஒரு பேரானந்தமாக இருக்குது. புளி சாதம் வந்து நல்லா விசிலாக அடங்கி சூப்பராக வந்துருந்துச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெகுலராக வீடியோஸ்லாம் பார்க்குறதா இருந்தால் புளி சாதன்றதுலாம் ஒரு 6 மந்த் 8 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி தான். ஏன்னா ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களுக்கும் நான் அந்தளவுக்கு பழகலை. நம்ம குழந்தையிலேருந்தே பழகினா தான் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். இவங்க வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தான் ரொம்ப விரும்புவாங்க. நம்ம ஸ்கூலில் வந்து வீக்லி ஒன்ஸ் புளி சாதம் இல்லை லெமன் சாதம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்களுக்கு இல்லாமே போயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் கொடுத்தோன்னா திருப்தியாக உட்காந்து சாப்பிடுவேன். என்ன பண்ணுறது, ரொம்ப இதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 பேருக்கு வந்து ஆஸ் யூஷுவல் போட்டு ஊட்டி விட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். பாய்.